இன்னைக்கு தான் நோம்பியாச்சே. இது எப்படின்னா போகும் இந்த தேர்? பாருங்க டப்பா இருக்குங்க, பயங்கரமாக கட்டியிருக்காங்களா. அதான் சாமி, இதான் குருநாத சுவாமி. அது வந்து குருநாத சாமி. அதுக்கு உண்டில் நீங்கள் பஸ் வழியாக வந்துக்கலாங்க. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்தியூரில் நம்ம குருநாதசாமி கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவல் இன்னையோட ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டைவே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக. மிகப்பெரிய தென்னிந்தியாவோட மிகப்பெரிய குதிரை சந்தையும் அதுதான். அதேமாதிரி ஃபெஸ்டிவலும் ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவலும் அதுதாங்க. இப்போ போயிட்டு நம்ம அந்த ஃபேமஸான ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குது என்னென்னலாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ யாராவது புதுசாக பாட்டுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, வாங்க போயிட்டு நம்ம குருநாதசாமி கோவிலை போய் பார்ப்போம். மக்கள் அங்கே பாருங்க, பூரா கார் மாட்டி இழுத்து தொங்க விட்டு ஹெல்ப் பண்ண போனவெல்லாம் சேர்த்து தடி வாங்கிட்டு வந்துட்டுக்கிறான். வருவோம் ஃபுல்லாக சேருதா, உள்ளே மாட்டிச்சுன்னா முடிஞ்சு வண்டி. இது இங்கே வரு டயரே ஊற சேரு. நம்மளுதெல்லாம் மாட்டாது, கவலையே கிடையாது. மாட்டினா 4-5 பேர் வந்தாங்கன்னா தூக்கி வச்சுட்டு போயிடல தலையில். மக்களை வந்தாச்சு, குருநாதசாமி கோவிலுக்கு போய் நடந்து போயிட்டுருக்குறப்போ ஆக்சுவலாக பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்திட்டு அப்புறம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோங்க. குருநாதசாமி கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் நடந்த போகணும். வண்டியை நிறுத்திட்டிங்கன்னா அங்கெல்லாம் கொண்டு நிறுத்தினோம்னா டிராஃபிக்கில் மாட்டி செத்துட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. வேறு கல் இருக்குது, கல்லுலேயே புதஞ்சிக்கிற வண்டி. யாரு நம்ம ஊர்லெல்லாம் காஞ்சி கிடக்குது. இங்கே பார்த்தீங்களோ செம்மையா இருக்குது. பம்பாய் மிட்டாய் அது அப்படியே நம்ம வந்துட்டு இருக்கும்போது பாருங்க இந்த தேர். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறேன். சப்பரத்தேர். ஆனால் தேர் வகை தான் சேரும். தேர் வகை தாண்டா சேரும். இப்போ தேர் தெரியலையே பாருங்க, ஃபுல்லாக போலீஸ் தான். அந்தாலும் வந்திருப்பாங்கண்ணா. அதே மாதிரி தூரி போட்டிருக்காங்க, எல்லா பக்கம் தூரி. நேற்று இந்த இதில் ரோட்டில் வீடியோ போட்டுதானே பார்த்தியாண்ணா, நார்மலாக இருந்துச்சு. இன்னைக்கு பாரு எத்தனை கூட்டமாக இருக்குன்னு. இன்னைக்கு தான் நோம்பியாச்சே. இது எப்படின்னா போகும் இந்த தேர்? அப்படியே கோயிலுக்கு போகிறதா? ஓ, இதான் பார்த்தீங்கன்னா குருநாத சுவாமியோட தேர்னாலும் அது மேன் பவர் வச்சு தான் தூக்கி. எப்படின்னா தச்சோடு குச்சி மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, வெறும் மூங்கில் குச்சி தான். ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை, மேன் பவர் வச்சு தூக்கிட்டு வராங்க. இதான் சாமி. இங்கே ஒரு தேர் போய் இது வந்து பெரிய தேர். ஆனால் இது பெரிய தேர் தானா? ஆமாம், வந்துக்கிட்டு இது பெரிய தேர். ஏன்னா இது பெருசு தானா? இதான் பெருசு. ஓ அப்பா, ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி என்னன்னு தெரியலையே. சரிவா பார்க்கலவா? முன்னாடி போகுது உள்ள படை எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. கோயில் இருக்குமா இன்னும் தெரியல. என்னடாடி இத்தனை பேர் போகிறாங்க, என்ன கோயில்? நான் அது கேட்கும்.
ஊதுனாங்களா? அது கேட்கணுண்ணா. ஓப்பா அப்படியே முன்னாடி பக்கம் வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு, வேற மாதிரி இருக்கு. குருநாத சாமியே தான் 2 சாமியுமாண்ணா? அது என்ன சாமி? அம்மனு அவங்க தான் குருநாத சாமி. ஓ, இது அம்மனா? அம்மன் சாமி, அது குருநாத சாமி. பயங்கரமாக இருக்கும். வந்து வரும்போது செம்மையாக இருக்கும். அப்படியே ஆடிட்டு வருது. தேர் தூக்கிட்டு வரும்போது அழகாக இருக்கும். அப்படியே இப்போ பாருங்க எப்படி ஆடுது. கல்லுக்கு மட்டும் வச்சுன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு போகிறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் கோயிலுக்கு போகிற இடத்துல எவ்வளோ பேர் ரோட்டில் வந்து மக்கள் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறாங்க, வேறு யாரும் போகிறதில்ல. இந்த மாதிரி எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு ஃபுல்லாக கூட்டமாக போகிறாங்க. ஆனால் கோயில் 10 மணி தெரியலையே. கோயில் இடமே இருக்காதுரா. இடம் இருக்காது. வந்தது நீ ஃபஸ்ட் டே வந்துருக்குறோம். ஃபஸ்ட் டே வந்தோம்னா தான் தேர்லாம் பார்க்க முடியும். செகண்ட் டே வந்தோம்னா அதை பார்க்க முடியாது. அதனால் ஃபஸ்ட் டேவே போயிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டேவே நம்ம வந்துட்டோங்க. கவலாளி நான் மீஸ் வச்சுக்கிறாருண்ணா. அவரு அவராக தான் இருக்கு. முன்னாடி இருக்கிறது வேறு சாமி, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது வேறு சாமி. அம்மன் சாமின்னு நினைக்கிறேங்க. அம்மன் சாமி தான். அம்மன் சாமி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்படியே கோயிலுக்கு நடந்தே வந்துட்டோம். ரொம்ப தூரம் அப்படியே நடந்து வந்துட்டுருக்குறோம். சரியான வெயிலுங்க, சரியான வெயில் அடிக்குது. எல்லாம் நேற்று வெயிலில் பார்த்தீங்கன்னா மழை வருது, கொடை எடுத்துருவாங்க. நாங்கள் கொடை பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலுக்கு தான் கொடை எடுத்து வரணுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரியான வெயில், வேத்து பூத்து வேத்துருச்சு. அப்படியே வேத்து மாதிரி நந்தலாய். கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. நல்லா கூட்டம் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நோம்பின்காட்டி இவ்வளோ கூட்டமாக இருக்குது. போய் சாமி பார்க்க முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரீல்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்தேன். ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா கோயில் எவ்வளோ அழகாக கட்டினாங்க. ஆனால் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குமான்னு யோசிக்கல. பட் பாருங்க டப்பாக இருக்குங்க, பயங்கரமாக கட்டியிருக்காங்களா. ஐஃபோன் கோயில் போர்டு மட்டும் வைக்காம ஆமாண்ணா, போர்டு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபுல்லாக கேரளா டைப்பில் ஜம்முன்னு கட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. அதில் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா லைனில் வந்து நின்றுட்டுருக்கோம். லைன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம், 2 லைனாக போயிட்டுருக்கு. இவ்வளோ கூட்டம். சாமி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அந்த இடத்துல தான் போய் சாமி கும்பிடுது. கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதான் நிழலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி இருக்குது. இல்லைன்னா அவ்வளோதான் முடிச்சு கொடுப்பேன். மக்களே இதை பார்த்தீங்கன்னா கோவில், ஃபுல் கோவில் வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதான் சாமி, இந்த குருநாத சாமி. அது வந்து குருநாத சாமி. அதுக்கப்புறம் வந்துருக்கிறது ஒரு அம்மன் சாமி தான். கீழே அம்மன் சாமி கீழே இருக்குங்க. தூரிக்கல் இருக்குது. அதே மாதிரி இங்கே தான் குருநாத சாமி. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மன் சாமி இருக்குது. கூட்டத்தை பாருங்கள், கூட்டம் சரியான கூட்டம். லைனில் அப்படியே போயிடலாம். இந்த லைனில் போனால் இந்த லைனில் போனேன்னா இந்த பக்கம் வந்துருக்கோம். போனால் பக்கத்தில் போக முடியும். அப்படியே நம்ம உள்ளே போய் கார்னர் போய்க்கலாம்ண்ணா. அவங்க அந்த சாமி கும்பிட்றதுக்கு போகிறாங்கண்ணா. எப்படி போனேன்னா நம்ம வரதா மக்களை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது காலில் வந்து காசு விழுகுதுரா. கடவுள் நான் கொடுத்துருவேன். கொடுத்துருவேண்ணா கடலுக்கிட்ட. நம்மளுக்கு வேணாம் அப்பா அந்த 1 ரூபா.
அவர் வந்து ஒரு கணக்கு வச்சு கொடுப்பாரு. இந்த ஒரு ரூபா வந்து ஒரு கோடி ஆகும்னு நினச்சி காலத்தில் கொடுத்துருந்தாருன்னா இல்லை பரவாயில்ல, அந்த 1 கோடியை அவர்கிட்ட கொடுக்குறேன், எனக்கு 2 கோடியை கொடுக்குறேன். ஐபிஎல் கொடுப்பார். நீ சாமி பார்க்குற இடத்துல பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. உள்ள கூட்டம். அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா குருநாத சாமி, அங்கே இருக்கிறது அம்மன் சாமி, நாக சாமியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே புத்தாங்கன்னு இருக்கு பாருங்க, புத்து இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் உண்டியல் பாருங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. உண்டியல் வராங்க அப்படியே போட்டுறாங்க, அவ்வளோதாங்க. ஃபுல்லாக நாகம், ஃபுல்லாக நம்ம கூட்டம் வரும். இவ்வளோ கூட்டமாக இருக்குது மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாமியோட இந்த உருவத்தோட கல், நம்ம சாமியோட சன்னிதானம், நம்ம குருநாத சாமியோட சன்னிதானம் பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த காயினில் ஒட்டியிருக்காங்க பாருங்கள் தான். அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா சாமியோட உருவம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்குது. அந்த காலத்துலேருந்து இந்த கல் தான் பார்த்தீங்கன்னா குருநாத சாமி. இவ்வளவும் ஒரு கீழே இவ்வளோ தரமட்டத்துலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா சாமி இருக்குது பாருங்க. எவ்வளோ மாலை ஃபுல்லாக சாமிக்கு மாலையெல்லாம் ஃபுல்லாக போட்டு அவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவும் அலங்காரம் பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க. வேலு பாருங்க, வேலு. அதே மாதிரி இங்கே அருவாள் எல்லாமே இருக்குது, சூலாயுதம். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே கோழியெல்லாம் இருக்கிறாங்க, ஆடை இருக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. சாமிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் கோவிலை விட்டு. கோவில் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. மறைச்சிருச்சு, மரம் மறைச்சிருச்சு. அப்படின்னா சாமியை கும்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். பஸ்ஸு வந்தால் பஸ்ஸில் போயிடலாம், பஸ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்க, நடந்தான் போகணுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்கிறாங்கன்னு. ஓகே, ஆனால் இருந்தாலுமே கூட்டத்தை ஓகேன்னு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா போய் சாமி கும்பிட்டு பக்கத்துலன்னு சாமி கும்பிட்டு ஜம்முன்னு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். தரமான ஒரு சாமி கும்பிட்டு நான் நோம்பி அன்னைக்கு சாமி கும்பிட்டு வரது பெரிய விஷயம் தான். பஸ் நின்று இருக்குது, ஆனால் பஸ் போகுமான்னு தெரியலீங்களே. நடந்தான் போகும்னு நினைக்கிறேங்க. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது அந்த குதிரை சந்தைக்குள்ளே தான் போக போகிறோம். நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இதெல்லாம் சாத்தியமா? போன வருஷம் பார்த்தோம், இந்த வருஷம் பார்த்தோம். ஆனால் எப்படா இது புரிச்சல? ஆமாண்டா, அதுவே நம்ம தான். விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. பஸ் ஃபுல்லாக பஸ் நிற்கிது. பட் இருந்தாலும் அங்கே தேர் வர்றதுக்காட்டி பஸ் எதுவும் ஓடுறதில்ல, சும்மா தான் நின்றுருக்கு. ஏன்னா நாளைக்கெல்லாம் வந்தீங்கன்னா பஸ்ஸில் வந்துக்கலாம். அங்கே தேர் இந்த தூரியெல்லாம் இருக்குல்லங்க, தூரி குதிரை சந்தை அங்கெல்லாம் இருந்து நம்ம கோவிலுக்கு வரோம் அப்படின்னா பஸ் இருக்கும், நீங்கள் பஸ் வழியே வந்துக்கலாங்க. ஆனால் பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வர முடியாது. மக்கள் எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அவங்க ஊர்லேருந்து வந்து அப்படி இங்கே வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சமைச்சு சாப்பிட்டு ஆட்டோ பிடிச்சோ இல்லை ஏதோ பஸ் பிடிச்சோ வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டு 1 டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் போகிறாங்க. பாருங்க எல்லாம் சமைச்சிட்ருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க.